Hello friends, welcome to Active Herbals. வெறும் ரெண்டு நிமிஷத்துல முகம் நல்ல வெள்ளையா பளிச்சுன்னு எந்த விதமான மாசு மருள் பிம்பிள்ஸ் அதே மாதிரி ஒரு ரேஷஸ் முகத்துல எந்த இதுவுமே இல்லாம பளிச்சுன்னு பால் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவரா நீங்க அதே இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு ப்ளீச்சிங் செஞ்ச மாதிரி முகம் பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஃபேஸ் பேக் தான் கரெக்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அது எப்படிப்பட்ட ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா ஈவினிங் நீங்கள் மார்னிங் செஞ்சீங்கன்னா உங்கள் முகம் சும்மா பளிச்சுன்னு இருக்கும். அங்கே பார்க்குறவங்களாம் நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் காஃபி பவுடர். காஃபி பவுடர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காஃபி பவுடர் ஒரு இன்ஸ்டன்ட் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய கஃபைன் நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் லுக்கு கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏஜிங் மார்க்ஸ் இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்கின்னை நல்ல வெண்மையாக்கி கொடுக்கும். இன்ஸ்டன்ட் பவுடர் இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட சேர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் கார்ன்ஸ்டார்ச். அதாவது கார்ன்ஃப்ளவர் சொல்கிறோம் இல்லையா, இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. ஆல்ரெடி நான் கார்ன்ஃப்ளவரை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஸ்டார்ச்சை 1 ஸ்பூன் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரிங்கிள்ஸை நீக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததாக இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு கலரும் டெக்ஸ்டர் கொடுக்கும், ஸ்கின்னில் இருக்க எல்லா சுருக்கத்தையும் எடுத்துடும். இது 1 ஸ்பூன் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாதாம் எண்ணெய். இது உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இந்த இடத்துல ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கலக்கக்கூடிய கன்சிஸ்டன்சிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துருங்க. பால் ஆட் பண்ணும்போது கட்டாயம் காய்ச்சாத பால் ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் உங்கள் முகத்தை நல்லா முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷால் இதை நல்லா மேல் நோக்கி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு நம்ம ஃபேஸில் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி போட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். போதும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா இம்ப்யூரிட்டிஸும் நல்லா கிளியர் பண்ணிடும், ஸ்கின்னை நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடும். அதே மாதிரி ஸ்கின் ஒரு பிரைட்டாகும். அந்த ஸ்கின் பிரைட்னஸும் நல்லா ஒரு வாரம் 10 நாள் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரம் ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பெர்மனெண்ட்டாக நல்ல கலர் ஆகிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரிய வைக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு